ஹலோ எவ்ரிவன். நிறைய பேர் வந்துட்டு லாஸ்ட் வீடியோஸ் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணீங்க உங்கள் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு அப்படின்னு நிறைய கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இது ஒரு ஆல் இன் ஒன் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஹேர் க்ரோத்துக்காக நான் பண்ணது மூணு விஷயம் தான். அது மூணுமே என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்டேக் வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு வெளில சாப்பிட்றது என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிப்பேன். டெய்லி வந்துட்டு கரெக்டான ப்ரோட்டீன் எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வெயிட்டுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை, உங்கள் ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக கூகுளில் போட்டிங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய ஃபுட் வந்துட்டு மோஸ்ட்டாக. ஸோ அதனால் இன்டேக் வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு இப்படியே எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய இப்போ இன்ஸ்டா யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்துட்டு ப்ரோட்டீனுக்கு ரெசிபி சூப்பராக ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும். அதை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ செகண்ட் விஷயம் நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது என் ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வைக்கிறது. ஸோ வீக்லி ட்வைஸ் தான் வந்துட்டு எண்ணெய் வைப்பேன். ஏன்னா நான் வந்துட்டு மோஸ்ட்டாக நிறைய வெளில போவேன். அதனால் டெய்லி எண்ணெய் வைக்கிறது வந்து எனக்கு செட் ஆகாது. அதனால் நான் வீக்லி ட்வைஸ் தான் எண்ணெய் வைப்பேன். ஸோ தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா 1 ஹவர் முன்னாடி வந்துட்டு எண்ணெய் வைப்பேன். தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நார்மல் தேங்காய் எண்ணெய், டபுள் பாய்லர் மெத்தட் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. நார்மலான தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா வந்துட்டு தலைக்கு வந்துட்டு ஃபுல்லாக எல்லா வேர்லையுமே வந்துட்டு அந்த முடியோட எல்லா வேர்லேயும் படுற மாதிரி நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மசாஜர் வந்து நான் வச்சுருக்கேன். அதை வச்சு வந்துட்டு மோஸ்ட்டாக ஹேரை மசாஜ் பண்ணிப்பேன் எண்ணெய் வச்சு முடிச்சதுக்கப்புறமா. ஸோ அப்படி என்கிட்ட மசாஜர் இல்லை அப்படின்னா என்னோடய கையை யூஸ் பண்ணியே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்துட்டு ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னோடய கையை வச்சு ஃபிங்கர்ஸை வச்சு வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிப்பேன். ஒரு 5 to 10 minutes வந்துட்டு மசாஜ் பண்ணுவேன். அண்ட் வீக்லி ட்வைஸ் வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். அட்லீஸ்ட் மேக்ஸ் வந்து வீக்லி த்ரைஸ் கூட யூஸ் பண்ணுவேன். ஆனால் மினிமம் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிடுவேன். இல்லைனா எனக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அடுத்தது வந்துட்டு நீங்கள் எல்லோரும் கேட்ட கொஷின், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷாம்பு தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஷாம்பு வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான். நான் வந்து மோஸ்ட்டாக எல்லா ஷாம்புவுமே வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ட்ரெஸ்மீ, பான்டீன், ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த மாதிரி நீங்கள் என்ன ஷாம்பு சொல்கிறீங்களோ எல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த ஷாம்பு கூட வந்துட்டு இந்த அப்சல்யூட் ரிப்பரோட மாஸ்க், ஹேர் மாஸ்க் இது. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நான் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஈவன் இது வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் நான் வந்துட்டு ஏன் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்ப 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 ட்ரையாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இமேஜின் பண்ண முடியாத அளவு ஒரு ட்ரையான ஹேர். ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னோடய ஹேர் இருக்கும். இத்தனைக்கும் நான் வந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிப்பேன். நல்லா எண்ணெய் வைப்பேன். நான் சொன்னேன் இல்லையா, நல்லா எண்ணெய் வைப்பேன். எண்ணெய் வச்சுட்டு குளித்ததுக்கப்புறமும் என்னோடய ஹேர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். பயங்கர ட்ரையாக இருக்கும் என்னோடய ஹேரு. ஸோ நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்காக இல்லை, என் ஹேரோட கண்டிஷனிங்காக. இப்படி இருக்க ஹேரை இந்த ஷாம்புவும் இந்த மாஸ்க்கும் வந்துட்டு இந்த மாதிரி சூப்பராக மாற்றுது. ஸோ பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, என்னோட அந்த ட்ரையான ஹேர் எந்த அளவு ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்திங்களா. அதனால தான் எனக்கு வந்துட்டு இந்த ஷாம்பு விடுறதுக்கு மனசே இல்லை. ஈவன் தோ இது காஸ்ட்லியாக இருந்தாலும் இந்த ஷாம்பு வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஷாம்பு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டுக்கோங்க. ஷாம்பு போட்டு முடிச்சதுக்கப்புறமா தலையை வந்துட்டு டவலில் அப்படியே தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாஸ்க்கை வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது. இது எந்த ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது. இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னரை வந்துட்டு நான் ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. உங்கள் ஹேரும் ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹேர் வந்துட்டு இனிஷியலாக இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தின்னாக, ரொம்ப மெல்லிஸாக, ரொம்ப ஷார்ட்டாக அப்படி தான் இருக்கும். இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே திக்காக நல்லா சூப்பராகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 1.25 வருஷம் 1 வருஷம் 3 months வந்துட்டு எடுத்திருக்கும்.
ஸோ என்னோட அந்த குட்டி முடி வந்துட்டு அடர்த்தியாகி அது வளர்கிறதுக்கு வந்துட்டு இந்த அளவு வந்துட்டு டேஸ் எடுத்துக்கிச்சு. பெருசாக வந்துட்டு ரொம்ப ஃபேன்சியாக நான் எதுவுமே பண்ணல. இதுக்கு முன்னாடி சொன்ன 3 பாயிண்ட் ப்ளஸ் அந்த ஷாம்பு கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ஒர்க் ஆகும்.